எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இரவு நேரம் மண் சட்டியில சிக்கன் பிரியாணி விறகடுப்புல செய்ய போறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்டா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரட்டலும் செஞ்சு சிக்கன் டெவலும் செய்ய போறேன் நண்பர்களே. டைம் இருந்தா முட்டை வைப்பேன், சரியா? செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். மத்தியானமே எல்லாரும் காஞ்சி போயிருக்கோம், இன்னைக்கு சரியான வேலையா. அதால தான் இன்னைக்கு இரவுக்கு நல்ல செம்மையா சாப்பாடு செய்து கொடுக்க போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இது டெவலுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெல்லாம் வெட்டி வச்சாச்சு, கத்திரிக்காயை பொரிச்சாச்சு, மற்றெல்லாம் ரெடி பண்ணி பிரட்டி வச்சிருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் சிக்கனை பொரிக்க போட போகிறேன். ஏண்டா இதில் இருந்து அது பொரியும், இல்லாட்டிக்கு வெளியில் பொரிப்போம் என்ன. சிக்கன் பிரியாணிக்கு மிளகாத்தூள் போட போகிறேன். இது பாருங்க, தனி மிளகாத்தூள், நானே செய்த சோபா சாஸ் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு மட்டும் ஆர்டர் போடலாம். கலரை பார்த்தீங்களா, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத செம்மையான தனி மிளகாத்தூள். இதில் கொஞ்சமாக இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்ப்போம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கணக்கு இல்லை, இதெல்லாம் கொஞ்சம்தான். ஏண்டா பிறகு சேர்ப்போம் தானே. கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இதோட தேசிப்புளி, ஒரு முழு தேசிப்புளி எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே பிழிஞ்சு விடும். இது நாங்கள் இன்றைக்கு பிரியாணி நாளைக்கு பிரியாணி செய்கிறோன்னா முதல் நாள் இரவே இந்த மாதிரி பிரட்டி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். எடுத்துட்டு இதில் தயிர் சேர்க்கல வர தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இல்லைங்களா, இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இப்படியே மூடி வைப்போம். இது ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் டெவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கும் கொஞ்சமாக தயிர், மஞ்சள் தூள், உப்பு, தனி மிளகாத்தூள். இது உங்களுக்கு கணக்க மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இதோட தேசி புளியும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதுவும் கலந்து விட்டாச்சு. இப்படியே ஊறாட்டுக்கும் இதையும் பொரிச்செடுக்க வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணியை வைக்க போகிறேன். இந்த அடுப்பில் கத்திரிக்காய் பிரட்டல் அடுப்பை மூட்டுவோம். மூட்டிட்டு சட்டியை வைப்போம். இது சூடாகட்டுக்கும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனை உள்ளுக்கு பொரிப்போமா தம்பி? செய்வோமே என்ன, இல்லாட்டி இதில் பொரிப்போமே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் சட்டியை வைப்பேன். எரியுதா எரியுதானே, நீங்கள் பிடிக்கல. ஓகே, இப்போ இது சூடாகட்டுக்கும். இதில் சிக்கனை பொரிச்சு எடுப்பேன். இப்போ சட்டி சூடாகிட்டு நெய் சேர்க்குறேன் கொஞ்சமாக. இதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். சூடாட்டும். பட்டை வகையில் சேர்ப்பேன். இதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் வதங்கிட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இதில் பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விடுவோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வருது பாருங்க. இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்குது. இனி மல்லி இலையும் புதினா இலையும் சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்க்கணும். இனி கலந்து விடுவோம். இனி இதோட தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து ஏற்கனவே நாங்கள் சிக்கனுக்கும் சேர்த்துருக்குறேன், கணக்காக சேர்க்குறேன், இல்லாட்டிக்கு புளிப்பு சுவையாக இருக்கும். அதெல்லாம் கலந்து விடுவோம். இனி இதில் பாருங்க பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை சேர்ப்போம். இந்த இதுக்கு எல்லாத்தையும் வலிச்சு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். அப்படியே மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அவியட்டும். இப்போ வாங்க நண்பர்களே பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா அப்படியே சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டா. இனி வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் படி 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன்னா. உப்பு சேர்ப்பேன். உப்பு நல்ல சுள்ளண்டு சேர்த்தா தான் பிரியாணி அந்த மாதிரி இருக்குது. 3 கரண்டி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இது ஒரு கொதிச்சு வரைக்கலாம் நான் அரிசியை போடுவேன். இங்கே பாருங்கள் இறைச்சி பொரியுது. இன்னும் கொஞ்சம் பொரியட்டுக்கும். பொரியல் அதுக்குள்ளே உள்ள அடுப்பில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிரட்டெல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே கத்திரிக்காய் பிரட்டலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி நுரகட்டி வருதா. இனி நாங்கள் அரிசியை போட வேண்டியதா. நான் இன்றைக்கி பாருங்க என்ன சீரக சம்பா தான் எடுத்துருக்குறேன். சேர்ப்போம். அரிசியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒருக்கா உப்பை செக் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, கணக்காக இருக்குது. இனி மூடி விடுவோம். அடுப்பை கணக்காக தான் வைக்கணுமாக கூட்டி வைக்காமல் இங்கே வைப்போம். பார்த்தீங்களா ஜூட்டு எனக்கு நல்ல விறகுகள் எல்லாம் கொடுத்து விட்ருக்கு நண்பர்களே. இங்கே வேறுங்க இறைச்சி பொரியுது, இன்னொரு கொஞ்சம் பொரியட்டுங்கம்மா. இங்கே கத்திரிக்காய்க்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி ஒரு கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கணக்கை இல்லை. தக்காளி சோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுவோம். கலந்து விட்டுட்டு பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்ப்போம். சேர்த்து விட்டுட்டு அப்படியே பிரட்டி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் பொரிஞ்சிருக்கும், போய் பார்த்துட்டு வருவோம்மாங்க. இப்போ பாருங்க சிக்கன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். சட்டியை வைப்போம். இது சிக்கன் டெவலுக்கு. அங்கால பொரிச்ச சட்டி எடுத்து வச்சுருக்கு. இங்கே பாருங்க பிரியாணி ரெடி ஆகுது. அப்போ அவியட்டுக்கு இப்போ கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இருக்குவோம். சிக்கன் டெவலுக்கு
பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். இதோட கறி மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது. இனி இதோட வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் சேர்க்குறேன், கலந்து விடுவோம். இதில் கேரட்டும் தக்காளி பழமும் சேர்க்குறேன். இந்த டெவலுக்கு கேரட் போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. இதை அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே கேரட் அந்த இதில் இருக்கிற கேரட்டில் இருக்கிற தண்ணியிலே அப்படி வதங்கி வரும். வதங்கட்டும். இப்போ பாருங்க கேரட் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி இதில் வந்து கொஞ்சமாக கட்டத்தூள் சேர்ப்போம். கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லியில் புதினாயில், இதோட பொரித்து வச்சுருக்கிற சிக்கன், இதோட தக்காளி சாஸ், எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ டெவலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் காணாது, நான் உப்பு சேர்க்கவே இல்லை போல். கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு வைக்கினா சூப்பரான டெவல் ரெடி. இப்போ டெவல் ரெடி இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பரான சிக்கன் டெவல் ரெடி. இப்போ பாருங்க நண்பர்களே, அப்படி தண்ணி வற்றி வருது. இனி வந்து தம் போட போகிறேன். இங்கே பாருங்க, இந்த ஒரு தணல் எடுத்து மேலே போட வேண்டியா. அடுப்பை நூற்றுறோணும். மாதிரி போட்டாச்சு. இப்படியே இருக்கட்டுக்கும். இனி ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்கப்புறம் இறக்க வேண்டியா. ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட பிரியாணி ரெடி. வாங்க பார்க்கலாம். இப்போ இது எடுக்கிறது தான் பயமாக கிடக்கு. எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குண்டு சூப்பராக. இனி இதுக்கு வந்து புதினாயில், இதோட மல்லியில், கொஞ்சமாக மேலால் நெய் சேர்ப்போம். இனி இறக்க வேண்டியதான். எங்களோட பிரியாணி ரெடி ஆகிட்டு இறக்கி போட்டு பார்ப்போமா. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ வாங்க நண்பர்களே, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வந்து பாருங்க எப்படி வந்திருக்க நீங்கள். சரிங்க, இப்படி வரணும் உதிரி உதிரியா. சரிங்களா, சிக்கன் பிரியாணி ரெடி. இங்கால கத்தரிக்காய் பிரட்டல் ரெடி, சிக்கன் டெவல் ரெடி, முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவகோடா ஜூஸ் என்ன அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இனி உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பர்களையா. ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிடுவோம். விட்டு பாருங்க பிரியாணி எப்படி இருக்குண்டு. காணுமா, பார்த்து சாப்பிடுவோமா. இது எனக்கு லெக் பீஸ் இல்லையா? வேணாம், எனக்கு சிக்கன் வேணாம், நான் சும்மா சாப்பிடுவோம். அது தம்பிக்கா அந்த இருக்கு. ஓகே, 2 லெக் பீஸ் தான் வந்தது இன்றைக்கு. அதுக்கு பிறகு முட்டாய், கோழி முட்டாய் ஜூட்டு வேலையால் வந்து பிடிச்சாச்சா அப்படியே. இது வந்து சிக்கன் டெவல். அதுக்கு பிறகு இது வந்து கத்தரிக்காய் பிரட்டல். தயிர் பச்சடியை விட இதுதான் நல்லா இருக்குது நண்பர்களே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவகோடா ஜூஸ் போட்டிருக்குறோம். கூல் இல்லை, கூழ் போடல, ஐஸ் போட மாட்டேன்னா. இதாக இருக்குது, கொஞ்சமாக வந்துட்டு தான் ஜூட்டுக்கு கொஞ்சமாக வந்தது. ஜி வேணா நீங்கள் அதை குடிங்க, சும்மா சொன்னான்.
குடிச்சு பாப்பா. வேற லெவல். ஐஸ் கட்டி பவுடரே இல்லை. ஐஸ் கட்டி போட்டுட்டு பேருந்து தடிமையில் நிற்பினேன் நண்பர்களே. அதெல்லாம் ஐஸ் கட்டி வேணாம். வாங்க சாப்பிடுவோம். வேறு கணக்காக வந்துட்டு சூடாறிட்டு தானே. இதில் வந்து கத்திரிக்காய் பிராட்டலையும் வச்சிட்டு விட்டு இப்படி. அதுக்கு பிறகு முட்டை. நீ வச்சு முதல் பிரியாணி ஒரு அடி அடிப்பம் பிரியாணி. சும்மா எனக்கு பிடிச்சிருந்து வேற சிக்கன் வேலை ஏன்டா பொரிச்சது. முடிங்களா? இந்த சிக்கன் பாருங்க, இது நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இதை விட பொரிச்சதான் கூட பிடிக்கும். நல்லா இருக்கா ஒரு சிக்கன்? சுடுது அம்மா, சுடுது. எனக்கு இதுதான் வேணும். நீங்கள் சிக்கன் தான் பாருங்க, ஜூட் சிக்கன் சாப்பிட்றாரு. அதில் பாருங்க சிக்கன் சாப்பிட விருப்பமானாக்கா. நல்லாக்கா பாப்பா. இது லெக் பீஸ். நல்லா இருக்கும். எனக்கும் இந்த லெக் பீஸ் பக்கம் தான் பிடிக்கும். அந்த நெஞ்சு பக்கம் அந்த மாதிரி இருக்கும் அந்த ருச்சி பெருசாக பிடிக்காது. செம்மையாக இருக்கும். அரிசியெல்லாம் பாருங்க குழையாமல் அந்த கணக்காக வந்திருக்கு. இங்கே அப்படி வந்திருக்கு. கறிமிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படி சாப்பிட நல்லா தான் இருக்கு நண்பர்களே. கார சாரம் ஆகல முறைக்கு இல்லை, நான் கணக்காக இருக்கேன். இன்னும் எனக்கு கத்திரிக்காய் நல்ல சூப்பராக கத்திரிக்காய் தான் வேங்க. அது அந்த ஜூஸை குடிச்சு குடிச்சு சாப்பிடுவோம். குடிச்சு குடிச்சு தான் சாப்பிடுவேன். முறுக்க சாப்பிடணும். ஓ, ஜூட்டுக்கு ஒரு அக்கா சப்போர்ட் பண்ணுறா. தான் ஜூட்டு பக்கம்மா முறுக்க தானே சாப்பிடணுமா, டீயா தான் குடிக்கணுமா. பாருங்க நண்பர்களே, அந்த அக்கா உங்களுக்கு பக்கம் தானே உங்களுக்காக வாதாடுறான். எனக்காக யார் வாதாடுறீங்க வந்து ஆஜராகலாம். என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இதே மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன செம்ம பசியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை டிடா. பாய்.